அவங்க அட்வொகேட் என்னன்னு பாத்தீங்கன்னா 2 பேர் ஒசூர்ல ஆக்சிடென்ட் ஆயிருக்காங்க. tragedy struck while returning from work. Both individuals died on the spot. Tension and shock prevail in ஒசூர். என்னன்னு பாத்தீங்கன்னா 2 பேர் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. இந்த வரகானப்பள்ளி ஒசூர் இந்த இடத்துல வேலை முடிச்சு ரிட்டர்ன் வரும்போது ஆக்சிடென்ட்ல ஸ்பாட்ல 2 பேரும் இறந்துட்டாங்க. என்ன, ஒருத்தவங்க ஸ்பாட்டு, ஒருத்தவங்க சீரியஸா எடுத்து போய் ஹாஸ்பிட்டல்ல இறந்துட்டாங்க. சரிங்களா? என்னன்னு பாத்தீங்கன்னா ஒசூர் 2 வீலர் ஆக்சிடென்ட்ல இந்த வரகானப்பள்ளி ஒருத்தர் போட்டோ போடுறேன். வேலை முடிச்சுட்டு வரும்போது பார்த்து போங்க. ஒசூர்ல ரோட்ல பள்ளம் இல்ல, பள்ளத்துலதான் ரோடு இருக்கு. அதனால ரொம்ப உச்சபட்சமா தமிழ்நாட்டுல, ஒசூர்ல மட்டும் இல்ல, தமிழ்நாட்டிலே ரோடு ரோட்ல பள்ளம் இல்ல, பள்ளத்துலதான் ரோடு இருக்கு. ஏன்னா உங்களுக்கு அவங்க என்ன தொழில நடக்குதுன்னு பாக்குறது இல்ல. எவன் எங்கடா ஆட்டையை போடலாம், தமிழ்நாடு எப்படி நம்ம பேர் எழுதிவாங்களா, இன்ப நிதி அவனுக்கு பையன், துன்ப நிதி அவனுக்கு பையன், வேற கொடுமை நிதினு வந்துருவானுங்க. என்ன நான் சொல்றேன், அதை பாக்குறதுக்கே உங்களுக்கு நேரம் இல்லை. யார் யார் உண்மையை சொல்றாங்களோ அவங்க மேலாம் பொய் நீங்க பரப்புறீங்கன்னு சொல்லிட்டு எஃப்ஐஆர் போட்டு பொய் வழக்க போட்டு நாய் வண்டி பிடிக்கிற மாதிரி கைக்கூலியை ஏவி விட்டு போலீஸ்காரங்க ஏவி விட்டு பிடிப்பாங்க. ஏன் சொல்றேன், இன்னைக்கு சவுக்கு சங்கர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. சவுக்கு சங்கர் வீட்டை மலத்தையும் சாக்கடையும் ஊத்துன நபரை போட்டோ எடுத்து சவுக்கு சங்கர் இவர் சிஎம்க்கு பொன்னாடை போத்திருக்காரு. அப்போ சிஎம்க்கு இவருக்கு என்ன தொடர்பும் செய்யிருக்காரு. அப்போ ஒரு பதிவு போட துப்பு இல்ல யாருக்கு, சிஎம்க்கு, இப்ப இருக்க நாடக தலைவருக்கு. இவர் பொதுமக்களை ஒருத்தர் பொதுமக்கள் பொன்னாடை போத்தி நான் வாங்கிக்கிட்டேன், இவர் யாருன்னே தெரியாது, பொதுமக்களா ஒருத்தர் வந்தாரு பொன்னாடை போத்தினாரு, ஒரு பதிவு போட துப்பு இல்ல. அப்படி போட்டிருந்தாலும் பரவாயில்ல, வாய் முடி கப்பு சிம்பு இருக்காரு, அதை விட்டுருவாங்கன்ட்டு. நம்மளுக்கு இன்னைக்கு நடந்தா போது நாளைக்கு வேற நம்ம விட்டுருவோம்ல. ஃபர்ஸ்ட் வந்துச்சு இந்த கரூர் கூட்ட நெரிசல். அடுத்தது என்ன, நம்ம சுப்ரீம் கோர்ட்ட தீபத்தூண் இது ஒரு இஷ்யூவா கிரியேட் பண்ணீங்க. அடுத்தது என்ன, அதை விட்டாச்சு. அதான் அவங்க அந்த ஜஸ்டிஸ் கொடுத்து தீர்ப்பை விட்டுட்டு ஜஸ்டிஸ பதவி விளக்கணும் விட்டுட்டு அடுத்த வந்துருச்சு. அதுவே 2வது. சரிங்களா? அடுத்த நாள் எலெக்ஷனுக்கு காசு கொடுத்தா போதும் அப்படின்ற மிதப்புல இருக்காங்க. இன்னைக்கு அந்த மிதப்புல மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுல எந்த அளவுக்கு மிதப்புல இருக்காங்க. இதோ இந்த வீடியோவோட ஒரு வீடியோ போடுறேன் பாருங்க. சரிங்களா? நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.